பிரவீன், குறிப்பாக கடலூர் அடுத்த தோணி தைக்கால் தோன்றரை கிராமத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் தான் தற்பொழுது அவர்கள் வலையை விரித்து கொண்டு பல கரைக்கு செல்லும் போதுதான் இந்த விபத்தானது அதிக அலை ஏற்பட்டதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது. அங்கு இருக்கக்கூடிய படகு கவிழ்ந்து அவர் அருகில் இருக்கக்கூடிய தனியார் சொந்தமான கப்பல் அணையும் தளத்தில் தான் தற்பொழுது அங்க உயிர் காப்பாற்றாமல் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டதால் தற்பொழுது அவர்களை மீட்கும் பணியானது தொய்வில் இருக்கிறது. தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்திடம் அவர் உறவினர்கள் கோரிக்கை விட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சீற்றமானது 2-3 நாட்களுக்கு இருக்கும். ஆகவே எந்த ஒரு படகும் அவர்களை நெருங்க முடியாது. அவர்களுக்கு தேவையான உணவு வகைகள் மட்டுமே எப்படி அனுப்புவது என தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் அவர்களும் செல்போன் இருக்கிறது. அந்த வழியாக தான் தற்பொழுது உறவினர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தற்பொழுது மீன்வளத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது வந்தவனமே இருக்கிறார்கள். அவர்களை மீட்பதில் தற்பொழுது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட 3-4 மணி நேரத்துக்கு மேல ஆகிறது. குறிப்பாக அவர்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் இருக்கின்றன கூட தற்போது தெரியவில்லை. அவர்கள் தொலைபேசி வாயிலாக உறவினர் தெரிவித்தால் மட்டுமே தெரியும். அதே போன்று இவர்களை ஹெலிகாப்டர் மூலியமாவே தற்போது உடனடியாக மீட்க வேண்டும் என்பது இந்த பகுதியில் கோரிக்கை இருக்கிறது. குறிப்பாக சொன்னாலும் கடல் சீற்றமானது கடலூர் துறைமுக பகுதியில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படுகிறது. அந்த புயல் எச்சரிக்கையுடைய எண்ணம் என்னன்னா அதிக சூறை காற்றும் அதிக கடல் சீற்றம் ஏற்படும் என தெரிய வருகிறது. ஆகவே எந்த ஒரு மீனவரும் இவர்களை மீட்பதில் சுணக்கம் காட்டுகிறார்கள். பிரவீன், வானிலை முன்னறிவிப்பு மீறி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அவர்கள் கரை திரும்ப முடியாமல் தவித்து வருகிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி பார்த்த சாரதி. மேலும் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அடுத்தடுத்து ஒரு செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.